Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ஸோ ரெண்டோட கம்மிங் வீக்கான அனலைசிஸ், அதாவது பொசிஷனலாக எப்படி வந்து இருக்க போகுது. ஸோ நியூ ஹை வந்து பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணுமா, அண்ட் நிஃப்டி வந்து ஒரு நியூ ஹை வந்துட்டு கிரியேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை ட்ரேட் பண்ணி தான் இருக்கேன். டெய்லி வந்துட்டு மார்னிங் 9:30 இருந்துட்டு 3:30 வரைக்கும் லைவ்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு செபி வந்துட்டு ஸ்ட்ரிக்டா வந்து அன்ரெஜிஸ்டர்ட், அதாவது செபில ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தா ஸோ லைவ்ல வந்துட்டு இந்த மாதிரி பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம நம்மளோட அனலிஸ்ட் தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்நாளையிலிருந்து, அதாவது மண்டேல இருந்து ஸோ டெய்லி வந்துட்டு கூகுள் மீட்ல வந்துட்டு நம்ம லைவ் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? கூகுள் மீட் த்ரூ. ஸோ ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லைவ் கிளாஸ் மாதிரியே உங்களுக்கு யாருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ் கம்யூனிட்டிலேயே வந்துட்டு லைவ்ல வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் மாதிரி வந்து சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. ஸோ பட் நம்ம வந்து சொல்றோம், ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ரோ, எனக்கு வந்து டெய்லியும் மார்னிங் வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் லைவ்லயே வந்து கத்துக்கணும், மார்க்கெட் மூவ்மெண்ட் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணணும், பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கணும், ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கணும்னா நம்மளுடைய அந்த லைவ் கூகுள் மீட் ட்ரேடிங் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நீ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா 9284843591 என்னுடைய நம்பர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணினாவே வந்துட்டு உங்களை நான் ஆட் பண்ணிடுவேன். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லி தந்துருக்கோம். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ நான் வந்துட்டு செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இது வந்துட்டு எதுவுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ என்னுடைய அனலிஸ்ட் மட்டும்தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னுடைய NISM சர்டிஃபைட், NISM எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருக்கேன். April 27, 2023 வந்துட்டு வரைக்கும் இது வந்துட்டு எக்ஸ்பைரி டேட். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய டே கேண்டில் வச்சு நிஃப்டி வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு பொசிஷனல் வியூ. இப்போ வரைக்கும் நிஃப்டி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்த இந்த 22,150 வந்து பிரேக் பண்ணி இப்போ ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ என்னது 22,212. ஸோ இதையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ளோசிங் வந்து வச்சிருக்கா. பட் இருந்தாலும் ஒரு கிரீன் க்ளோசிங் வச்சிருக்கானா, ரெட் க்ளோசிங் தான் வந்து வச்சிருக்கா. நிஃப்டி வந்துட்டு இன்னும் சைட்வேஸ் டு புல்லிஷ் மோட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? சைட்வேஸ் டு புல்லிஷ் மோட் அன்டில் இட் பிரேக்ஸ் 22,100. இப்போ 22,100க்கு கீழே போச்சுனாவே உங்களுக்கு இமீடியட்டா வந்து அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொசிஷனலா வந்து சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த சப்போர்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்துட்டு இதுதான். உங்களுக்கு 22,950 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். அது போக இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், இங்க ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த அடுத்து கீழே வந்து ஃபால் ஆனானா உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் 21,950 to 22,000 வந்துட்டு உங்களுக்கு பொசிஷனலா வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். உங்களுக்கு நிஃப்டி பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு ஆல் டைம் ஹை மறுபடியும் வந்துட்டு ரீசெண்டா அந்த ஃப்ரைடே வந்துட்டு கிரியேட் ஆன கேப் அப்ல. ஓகேங்களா? கேப் அப் கிரியேட் ஆகி தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபால் வந்து வந்திருக்கு. இமிடியேட் சப்போர்ட்டா வந்துட்டு உங்களுக்கு இந்த 22,000 வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சாரி 22,200. 120 இருந்து இந்த 200 ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மண்டே வந்துட்டு எப்படி பிரைஸ் ஆக்ஷன் மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு நிஃப்டியோட பேட்டர்ன் வந்து பொசிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்க்கு சைடுவேஸ் டு புல்லிஷ். ஓகேங்களா? சைடுவேஸ் டு புல்லிஷ் தான் இருக்கு. பேரிஷ் கிடையவே கிடையாது. அல்ட்ரா புல்லிஷும் கிடையாது. ஓகேங்களா? சைடுவேஸ் டு புல்லிஷ்ல இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து 22,300 பிரேக் பண்ணிச்சுன்னா 22,500 அண்ட் 22,700 வந்து ஈஸியாக போயிடும். இப்போ இன்ட்ராடேல பாத்துட்டீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து வச்சு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேக்கு மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா இந்த ஹை வந்து வந்திருக்கு இல்லைங்களா, ஃப்ரைடே வந்திருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் பியரிஷ் செல் ஆன் ரைஸ்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஒருவேளை கேப் அப் ஆகி பிரேக் அவுட் ஆனானா நீங்க வந்துட்டு சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. ஒருவேளை கேப் அப் ஆனானா இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருந்ததுன்னா மேல கோலா வந்துட்டு உங்களுக்கு 22,400 டார்கெட் வந்துட்டு 22,400 500 வந்துட்டு வச்சுட்டு 22,400 அண்ட் 500 வந்துட்டு உங்களுக்கு அல்டிமேட் டார்கெட்டா இருக்கும் மார்க்கெட்ல. ஓகே, ஸோ ரேலி வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்துல கீழே இந்த ஜோன் தான் இப்போ ரீசெண்டா வந்து இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன், ஸ்ட்ராங் சப்போர்ட் 21,950 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 21,950. இங்க வந்துச்சுன்னா மார்க்கெட் அல்டிமேட்டா ஒரு ரிவர்சல் கொடுக்குறானா, ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி ரிவர்சல் கொடுக்குறானா, ஒரு ரேலி கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. அதுவே இந்த 22,300 இந்த ஜோன்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க மறக்காம நம்மளோட வீடியோ பார்த்து. இந்த 22,300 வந்துச்சுன்னா இங்க இருந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 22,120
அதை பிரேக் பண்ணா 21,920 ஓகேவா. ஸோ பிரேக் பண்ணா மீன்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் நீங்க பிரைஸ் ஆக்ஷன் படி ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, ஒருவேளை இங்க வந்துட்டு டபுள் டாப் ஃபார்ம் ஆகி இப்படி ஃபாலோ ஆறானா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஒருவேளை இங்க வந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் இல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இதெல்லாம் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ரிவர்சல் கொடுக்குறான்னு பாருங்க. இந்த லெவல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இன்னும் டெலிகிராம் குரூப்ல யாராவது ஜாயின் பண்ணாமீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இதுல வந்து என்னுடைய இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் ஓகேங்களா. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட லெவல்ஸ், பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளியரா வந்து போட்டிருந்தோம். இந்த மாதிரி குரூட் ஆயில் வந்து ஹிட் ஆவா, அந்த பேங்க் நிஃப்டியில வந்துட்டு இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணிங்க. பாருங்க பேங்க் நிஃப்டி வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறா மேலே போவான்னு சொல்லி போட்டிருந்தோம். சார்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு அழகா வந்து மேலே போயிருக்கா. நம்ம வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து டெலிகிராம் கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி கிளியரா லெவல்ஸ் வந்து கொடுப்போம். அந்த லெவல்ஸ் வச்சு நீங்களா வந்து உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணிக்கிங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சிம்பிளா இந்த நிஃப்டியோட அனலைசிஸ். உங்களுக்கு வந்துட்டு இங்க ஆல்ரெடி இந்த சப்ளை ஜோன் வந்துட்டு இப்போ சப்போர்ட் ஜோனா வந்துட்டு மாறும், அதாவது டிமாண்ட் ஜோனா. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தா மறுபடியும் மேலே போவோம். ஒரு வேளை இதையும் பிரேக் பண்ணா 21,950 வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இந்த ஜோனுக்கு வருவா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட அனலைசிஸ். அடுத்து பேங்க் நிஃப்டியில எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ ஷார்ட் டைம்ல பார்த்துட்டீங்கன்னா இதான் டே கேண்டில். நான் ஆல்ரெடி வந்து லெவல்ஸ் போட்டே வச்சிருக்கேன். உங்களுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு, சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அதுவே மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இங்க ரெண்டாவது டைம், மூணாவது டைம், இதோட நாலாவது டைம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா. ஸோ ஒருவேளை கீழே ஃபால் ஆயினானா இந்த 46,500 அதாவது 450 இதை பிரேக் பண்ணாம பார்த்துக்கணுங்க. அதாவது ரீசெண்டாக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துக்கலாம், இதை பிரேக் பண்ணாம ஒருவேளை இதை பிரேக் பண்ணிட்டானா உங்களுக்கு 45,500 வந்துட்டு வரக்கு சான்சஸ் வந்துட்டு 60% இருக்கு உங்களுக்கு இது வரைக்கும் வர சான்சஸ். ஸோ அதனால வந்துட்டு இந்த 46,500 வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் மண்டே வந்துட்டு. ஓகே, ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போறானா, ஸோ இதை வந்து 5வது டைம் இதை வந்து பிரேக் பண்றானா இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஒருவேளை இது பிரேக் பண்ணானா வந்துட்டு நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு கொடுப்பான் டுவர்ட்ஸ் 47,600 அண்ட் 48,200. அதுக்கு மேலே போச்சுன்னா 48,800 ஆல் டைம் ஹையே வந்து ஹிட் ஆகும். ஆல் டைம் ஹையே வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அதுக்கு இப்போ ரீசெண்டாக அந்த ஹையையும் பிரேக் பண்ணானா 47,600 பிரேக் பண்ணணும். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு ரேலி கொடுத்தாதான் வந்துட்டு இந்த பிரேக் வந்து மண்டே நடக்கும், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் தான் வந்து நடக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு இன்ட்ராடே வியூவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுக்கோ. 15 மினிட்ஸ்ல வச்சுட்டீங்கனாலுமே வந்துட்டு உங்களுக்கு 3 அட்டம் வந்து பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக்ல மட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்றது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1வது அட்டம், இது 2வது அட்டம், 3வது அட்டம். 3வது அட்டம் என்ன இருக்கு, ஃபால் ஆயிருக்கு. இன்னுமே வந்துட்டு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனா வந்து 46,500 to 400 ரேஞ்ச் இருக்கு. இங்க வரப்போலாம் என்ன இருக்கு மார்க்கெட்டு, ஸோ சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு வந்து மேலே போயிருக்கா. இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கா. மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன ஆகும், சப்போர்ட் எடுத்து மேலே போறதுக்கு உங்களுக்கு 90% சான்ஸ் இருக்கு. ஸோ மண்டே இந்த ஜோன் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், பை பண்ணலாம். நம்ம வந்து இந்த ஜோன் வந்துச்சுன்னா ஒரு பை அட்டெம்ப்ட் வந்து பண்ணலாம், லாங் அட்டெம்ப்ட். ஸோ இது வந்து எனக்கு பியூரா எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்க வந்துட்டு உங்களோட அனலைஸ் பண்ணிக்கிங்க ஓகேவா. சரி, பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இதுவே இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் பண்ணிட்டானா ஒரு ஹியூஜ் ரேலி வந்துட்டு வரலாம். 48,000 வரையே போய் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹிட் ஆகும். மார்க்கெட் வந்து 48,000 வந்து போய் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடேல மண்டே வந்துட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல். ஸோ இன்னுமே வந்துட்டு நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணல, லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வந்துட்டு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ இன்னுமே வந்துட்டு நீங்கள் நம்மளுடைய மண்டேல இருந்து லைவ் ட்ரேடிங் ரூம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட் வித் பிகே டெய்லி லைவ் ட்ரேடிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா உங்களை ஆட் பண்ணிடுவேன். இதில் டெய்லி வந்து கூகுள் மீட் லிங்க் வந்து அனுப்புவேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுடைய கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:30 இருந்துட்டு 2:30 2 o'clock வரைக்குமே ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருப்பேன் ஓகேங்களா. ஸோ லைவ்லேயே வந்துட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்க ஓகேவா. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.